இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அன்ஃபிட்னு அவர் சொல்றார்ல, இல்ல நான் தான் கரெக்ட்னு நான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் தான் கரெக்ட்னு நானே ப்ரூவ் பண்ணுவேன். சரி, உனக்கு 3 days டைம் கொடுக்குறேன். உன்னால ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட, பசங்க விஷயத்துல ஏதாவது தப்பானா கூட, அடுத்த தடவை இந்த டிஸ்கஷன்லாம் இருக்காது. உடனே நீ வெளியில போகணும். எனக்கு ஓகே தான். ஆனா அதே 3 daysல என்னால பசங்களை பாத்துக்க முடியும்னு தெரிஞ்சா? நீ எத்தனை நாள் சொல்றியோ அத்தனை நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். யாரும் உன்னை இங்கிருந்து அனுப்ப முடியாத அளவுக்கு. ஓகே, டன். பார்க்கலாம் இந்த 3 daysல என்னோட இன்ஸ்டிங்க்ட் கரெக்டா இல்ல உன் கான்ஃபிடன்ஸ் கரெக்டான. புத்திசாலி பொண்ணுதாமா நீ. நினைச்சத நடத்தி காட்டிட்டியே. ஆமாமா, என் பையனை அவன் நினைச்சது சரியில்லை, நீ நினைச்சதா சரின்னு பாரு. நீ இப்பவே ஜெயிச்சிட்ட. நீ எங்க டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட, ஆனா அவன் டெஸ்ட்லயும் நீ கண்டிப்பா பாஸ் ஆகணும். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்ஸ்ங்க. வெரி குட். என்னவோ போங்க, எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி தான் நான் செஞ்சேன். இன்னைக்கு நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அவங்க தான் காரணம். ஐயோ, சொல்லி தொலைக்காத. ராத்தோடு கிட்ட உண்மை சொல்லிடாத. யார் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு தானே? ஆமா சார். அவங்க யாருமா? உனக்கு மட்டும் ஸ்பெஷலா தெரியறாங்க, உனக்கு மட்டும் தனியா அட்வைஸ் பண்றாங்க. ஐயோ, என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? அப்ப கூட உங்க முன்னாடி தானே பேசிட்டு இருந்தாங்க. அண்ணா, ஏன் முன்னாடியா? எப்போ? அதான் அந்த வேஷம் போட்ட ஆளை துரத்திட்டு இருக்கும்போது. நான் அங்க இருக்கும்போது நீ இங்க இருந்து பேசினத நான் எப்படி பார்க்க முடியும்? அது நீங்க அங்க இருக்கும்போது கூட நான் பேசிட்டு தான் இருந்தேன். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாத. இன்னைக்கு இது போதும். சரிங்க சார், அப்ப நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். போ போ.